அனைவருக்கும் வணக்கம். ஜோதிட ரீதியாக இயற்கை சுபர்கள் எப்படி இருந்தால் உங்களுக்கு யோகத்தை செய்வார், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவுபடுத்த போறோம். பொதுவாகவே ஒரு ஜாதகங்கள்ல என்னதான் ஆதிபத்திய கிரகங்கள் யோக நிலைகளில் இருந்தாலும் கூட 5, 9 லக்னம் இந்த 3 பாவங்களை கோணாதிபதிகளாக சொல்லி கேந்திரமாக 1, 4, 7, 10 சொல்லி இவர்கள்லாம் ஓரளவுக்கு சாதக பலன்களை கொடுப்பார் என்று சொன்னாலும் ஒவ்வொரு ஜாதகங்களிலுமே இந்த இயற்கை சுபர்கள் ஓரளவிற்கு வலுவா இருந்தால் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை தரும். அந்த வகையில இயற்கை சுபர்களாக முழு சுபர்களாக குரு பகவானும் சுக்கிர பகவானும் புதனும் ஒளி பொருந்திய சந்திரனும் பார்க்கப்படுகிறது. இந்த 4 கிரகங்கள் தான் முழு சுப கிரகங்களாக வரையறுக்கப்படுகிறது. இவர்களுடைய காரகங்களை பற்றி நம்ம நிறைய விவரித்து இருக்கிறோம். இதுதான் ஒரு பேசிக்கான ஒரு விஷயங்கள். குருபகான்னு சொல்லும்பொழுது ஒரு ஜாதகங்கள்ல குழந்தையையும் செல்வத்தையும் குறிக்கக்கூடிய காரக கிரகமாக குருபகான் விளங்குகிறார். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் சிற்றின்பத்தை முழுமையாக பறைசாற்றக்கூடிய ஒரு காரக கிரகமாகவும், புதனை பொறுத்த வரைக்கும் புத்தியை பற்றி சொல்லக்கூடிய ஒரு காரக கிரகமாகவும், சந்திரன் ஒரு மனிதனுடைய மென்மை தன்மையையும் சேவை மனப்பான்மையும் விவரிக்கக்கூடிய ஒரு காரகமாக விளங்குகிறார். என்னதான் தாயை பற்றி சொன்னாலும் அதுல முக்கியமான பண்புகளாக ஜாதகருடைய சேவையையும் தன்மையையும் பற்றி விவரிக்கக்கூடிய காரகம். இந்த 4 காரகமே ரொம்ப முக்கியமான விஷயம் மனிதனுடைய வாழ்க்கைகள்ல. இப்படிப்பட்ட இந்த 4 காரக கிரகங்களும் ஒவ்வொரு ஜாதகங்களிலுமே ஏதோ ஒரு வகையில லக்னத்திற்கு யோகராகவோ அவயோகராகவோ இருப்பார். அவர் யோகராக இருந்தாலும் அவயோகராக இருந்தாலும் இந்த இயற்கை சுபர்கள் ஒரு ஜாதகத்துல குடும்பங்களிலே மகிழ்ச்சியையும் உங்களுடைய செல்வ செழிப்பையும் சமூகத்துல பெயர் புகழ் அங்கீகாரத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு காரக கிரகங்கள் தான் இந்த இயற்கை சுபர்கள். அவர் உங்களுக்கு யோகராக இருந்தாலும் அவயோகராக இருந்தாலுமே கண்டிப்பாக இவர்கள் ஸ்தான பலத்தோட வலுவா இருக்கணும். ஸ்தான பலம்னா என்ன அப்படின்னா, முதல் விஷயம், ஒரு ஜாதகம் உச்சநிலையை பெற்றிருப்பதோ அல்லது நீசபங்க விதியை பெற்றிருப்பதோ, ஆட்சி உச்சம் பெற்ற நிலை, பரிவர்த்தனை பெற்ற நிலை, வர்க்கோத்தமம் பெற்ற நிலை, திக்பலத்தில் இருக்கக்கூடிய நிலைகள் எல்லாம் நம்ம ஸ்தான பலம்னு வரையறுக்கிறோம். அந்த கிரகம்லாம் மிகவும் அதீத ஸ்தான பலத்தோட, நட்பு வரைக்குமே அதீத ஸ்தான பலத்தோட இருக்கு. அதற்கு அடுத்த நிலைகளான சமம், நீசம் மற்றும் பகை இது போன்ற அமைவுகள்லாம் ஸ்தான பலத்தை குறைந்து செய்யக்கூடிய ஒரு நிலைகளாக இருக்கிறது. அப்ப ஸ்தான பலத்தை கண்டிப்பா பெற்றிருக்கணும். உதாரணத்திற்கு சொல்லணும்னா மேஷ லக்னத்திற்கெல்லாம் புதன் அவயோகர். அப்ப புதன் அவயோகர் ஆட்சி உச்சம் பெற்ற நிலையிலோ நீசபங்க நிலையில ஸ்தான பலத்தை பெற்றால் புதன் மகாதிசை நன்மையை செய்து விடுமானா கண்டிப்பா அதற்கும் ஒரு விதி உண்டு. அதை பற்றி தான் இந்த வீடியோல தெளிவுபடுத்த போறோம். இந்த இயற்கை சுபர்கள் எப்படி இருக்கணும், எப்படி இருந்தால் மிகப்பெரிய யோகங்களை செய்யும் தெளிவுபடுத்தலாம். அதுபோல 2 வகையாக இந்த இயற்கை சுபர்களை குறிக்கலாம். பொது வாழ்க்கையில் மேம்படுத்தக்கூடிய இயற்கை சுபர்கள், ஜாதகரை இல்வாழ்க்கையில் மேம்படுத்தக்கூடிய இயற்கை சுபர்கள்னு 2 விதமா பிரிச்சுக்கலாம். குருவும் சந்திரனும் பொது வாழ்க்கையில் உங்களை மிகப்பெரிய நபராகவும் மிகப்பெரிய பெயர் புகழ் மிக்க நபராகவும் மாற்றும். சுக்கிரனும் புதனும் இல்வாழ்க்கையிலே திளைக்கக்கூடிய நபராகவும், இல்வாழ்க்கை நல்ல மகிழ்ச்சி பொங்க உங்களுடைய மனதை வலுப்படுத்தக்கூடிய, உங்கள் மனதை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய சுதந்திரமான இன்பமான ஒரு குடும்ப வாழ்க்கையை பெற்றுத்தரும். இந்த 4 கிரகங்கள் தான் இன்றியமையாத இயற்கை சுவர்கள். இந்த 4 கிரகங்களுமே கண்டிப்பா உங்களுடைய ஜாதகத்துல வலுவாகவும் இருக்கணும், லக்னத்திற்கு யோக நிலையிலும் இருக்கணும். என்ன நம்ம யோக நிலைன்னு சொல்றோம்னா, லக்னம் அவயோகராக இருந்தாலும் மிகப்பெரிய யோகத்தை செஞ்சிருவார். மேஷ லக்னத்திற்கு புதனை பார்த்தோம், ரிஷபத்திற்கு குரு பகவான் அவயோகர் தான். ஆனால் அதே குரு பகவான் நல்லா இருந்துட்டார்னா தனம், பொருளாதார முன்னேற்றம், கௌரவம், சமூகத்துல பெரிய அங்கீகாரம், மகிழ்ச்சி எல்லாம் கொடுத்துருவார். அப்புறம் அந்த 4 கிரகங்களும் உங்களுடைய ஜாதகத்துல எப்படி இருக்கணும், மேஷம் முதல் மீனம் லக்னம் வரை, அதை பற்றின பலனாகத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வீடியோ பதிவிற்கு முன்பு ஒரு மனிதனுடைய வாழ்க்கை போல இன்னொரு மனிதருக்கு அமைய போறதே இல்லை. இதை ஜோதிடம் உறுதிப்படுத்துகிறது, அறிவியலும் உறுதிப்படுத்துகிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை போல இன்னொரு மனிதருக்கு அமைய போறதில்லை. எப்படி என்றால் கிரகங்களை மையமாக வைத்துதான் ஜோதிட பலன் கொடுக்கிறோம். அந்த வகையிலே இன்றைய தினம் இந்த நேரத்தில் கிரகங்கள் பிரபஞ்சத்தில் எங்கு சுழண்டு கொண்டிருக்கிறதோ மீண்டும் அந்த இடத்தை அடைய போறதே இல்லை, சூரியன் முதற்கொண்டு. இதனால் அறிவியலும் உறுதிப்படுத்தி விட்டது, ஒரு மனிதருடைய வாழ்க்கை போல இன்னொரு மனிதருக்கு அமைய போறதே இல்லை. அதுபோல ஒவ்வொரு மனிதனும் யோக மகாதிசையிலே பயணப்படும் பொழுது அவருடைய வாழ்க்கைகள்ல வெற்றிகள் மிக எளிதில் கிடைச்சிடும். பெரும் யூகமோ பெரும் முயற்சியோ மேற்கொள்ளனா கூட சமூகத்துல பெயர் புகழ் அங்கீகாரம் கிடைத்து விடும். இதுபோல் அவயோக மகாதிசையிலே பயணப்படுபவர்கள் பெரும் யூகம் பெரும் முயற்சிகள் மேற்கொண்டாலும் கூட தோல்விகள் தான் இருக்கும், பெரிதளவு வெற்றிகள் இருக்காது. ஒரு இடத்தில் தங்கி நிற்கக்கூடிய சூழலும் மனதில் ஒரு சங்கடமான நிலைகளுமே தோன்றும். அப்போ ஒவ்வொரு மனிதனும் ஆன்மாவை நித்தியம் பண்ணணும்னா யோக மகாதிசையிலே பயணப்படுபவர்கள் சக மனிதர்களிடம் ஏற்றத்தாழ்வில்லாத மனநிலைமையோட பழகணும். அவயோக மகாதிசையில பயணப்படுறீங்கன்னா அமைதி பொறுமையோட செயல்படும் பொழுது உங்களுடைய ஆன்மாவை நித்தியம் பண்ண முடியும்.
நேரடியாக பலனுக்குள்ள வந்துடலாம். குரு, சுக்கிரன், புதன், சந்திரன் இவைகள்லாம் இயற்கை சுபர்கள்னு பார்த்துட்டோம். இந்த இயற்கை சுபர்கள் ஒவ்வொரு லக்னத்திற்கும் யோக நிலையிலும் வருவார்கள், அவயோக நிலையிலும் வருவார்கள். பொதுவாக நம்ம அவயோக நிலைன்றதை எதை வரையறுக்கிறோம்னா, ஒரு ஜாதகங்கள்ல 6, 8, 12ஆம் இடம், 3ஆம் இடம் கூட கால் பங்கு அசுப பலன் தான். 6, 8, 12ஆம் அதிபதிகள் எல்லாம் நம்ம அவயோகர்னு வரையறுத்துறோம். அந்த 6, 8, 12க்குள்ள குருவும் வருவார், புதனும் வருவார், சந்திரனும் வருவார், அதே போல சுக்கிர பகவானும் வருவார் சில லக்னங்களுக்கு. இப்ப 6, 8, 12ஆம் அதிபதிகள்னாலே அவயோகர்கள் தானே. ஆனா ஏன் இயற்கை யோகர்கள் நல்லா இருக்குன்னு சொல்றோம்னா, கண்டிப்பாக அந்த 6, 8, 12ஆம் பாவங்களுக்குள்ளதான் நல்ல பலன்களும் நிறைய ஒளிஞ்சிருக்கு. ஒரு மனிதன் புகழ்மிக்க வேலையை பெற வேண்டும், புகழ்மிக்க எதிரிகளை வெற்றி கொண்டு வல்லவராக மாற வேண்டும், வெளிநாடு தூரதேச பிரயாணங்கள்ல வெற்றி பெறணும், வெளிநாடுகள்ல வீடு வாகன வசதியோட செட்டில் ஆகணும், இந்த பூர்வீகம் இல்லாமல் புது பூர்வீகத்தை தனக்காக உருவாக்கி கொள்ளக்கூடிய நிலைப்பாடுகள் எல்லாம் இந்த 6, 8, 12ஆம் அதிபதிகள் தான் கொடுக்கிறார். இப்போ ஒவ்வொரு பாவத்திலுமே யோக பலன்கள் உண்டு. அவர் 6, 8, 12ஆம் இடமா இருந்தாலும் யோகத்தை செய்ய கடமைப்பட்டவர்கள் தான். அப்படி இருக்கக்கூடிய நிலையில இந்த மேல் சொன்ன 4 இயற்கை சுபர்களும் உங்களுடைய ஜாதகத்திலே வலுவேற்று விட்டால் நீங்கள் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி. உங்களுடைய வாழ்க்கைகள்ல பெரும் யோகங்கள் இல்லைன்னா கூட பிரச்சனை இல்லை. இந்த 4 கிரகங்கள் நாம் சொல்லக்கூடிய விதிகள்ல ஏதேனும் ஒன்றில் பொருந்தி இருந்து அந்த மகாதசை நடக்குமாயின் நீங்கள் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி. அதுபோல எப்பொழுதுமே நாம் வலியுறுத்தக்கூடிய ஒரு விஷயம்தான், எந்த கிரகம் தசையை நடத்தினாலும் ஸ்தான பலத்தோட தசை நடத்தணும். ஸ்தான பலத்தோட தசை நடத்தலைன்னா அந்த கிரகம் தசை நடத்தி எந்த பெரும் பிரயோஜனமும் இல்லை. உதாரணத்திற்கு பெரிய பெரிய யோகங்கள்ல தர்மகர்மாதிபதி யோகத்தை முதன்மையா சொல்லுவோம், அதுபோல சிவராஜ யோகங்களை சொல்லுவோம், கோணாதிபதியோட தசைலாம் கிரக இணைவுல அதிர்ஷ்டத்தை செய்யணும்னு சொல்லுவோம். ஆனாலும் கூட அந்த கிரகம் ஸ்தான பலத்தை இழந்து திசை நடத்துமாயின் ஒரு டேக் தான். அதிர்ஷ்டம் என்பது ஒரு டேக் தான். அதுல 5 ரூபா கிடைச்சாலும் இல்ல பலாயிரம் கோடி கிடைச்சாலும் அதிர்ஷ்டம் என்பது டேக். அது கீழ் நீங்கள் எவ்வளவு அனுபவிக்க போறீங்கன்றத அந்த கிரகம் திசைநாதன் ஸ்தான பலம் உறுதிப்படுத்திக்கிறது. அந்த வகையில அத்தனை கிரகமும் ஸ்தான பலம் வர வேண்டும். அதை தான் நம்ம மீண்டும் மீண்டும் வலியுறுத்துறோம். எந்த கிரகமா இருந்தாலும் ஸ்தான பலத்தோட இருந்தால் தான் பெரு யோகம், இல்லைன்னா உங்களுடைய வாழ்க்கை சராசரியாகவும் ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கையாகவும் தான் இருக்கும். அந்த வகையிலே மேஷ லக்னத்துல பிறந்தவர்களுக்கு குருபகவான் எப்படி இருக்கணும்? குருபகவானை பொறுத்த வரைக்கும் சந்திர செவ்வாயினுடைய தொடர்பு பெற்றிருப்பது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். எங்க இருக்குது அப்படின்ற விஷயத்துல ஒரு உதாரணத்துக்கு நீசம் பெற்ற நிலையில அவர் மகரத்திலே இருக்கிறார் குரு பகவான். மேஷத்திற்கு என்ன பலனை செய்து விடுவார்? ஏதேனும் ஒரு வகையில பரிவர்த்தனை பெற்று ஸ்தான பலத்தை பெற்று இருக்க வேண்டும், அல்லது குரு செவ்வாயோட தொடர்பு பெற்று அங்கு உச்ச நிலையில இருக்க வேண்டும், அல்லது சந்திர தொடர்பை பெற்றிருந்தால் கண்டிப்பாக அந்த குரு பகவான் நல்ல பலனை செய்ய போகிறார். அந்த குரு பகவான் அதிர்ஷ்டத்தை செய்வார். சுக்கிரன் எப்படி இருக்கணும்? சுக்கிரன் ஜாதகங்களே எந்நிலையில இருந்தால் யோகத்தை கொடுப்பார். மறுபடியும் செவ்வாயினுடைய பார்வையிலோ இணைவிலோ இருப்பது மிகப்பெரிய அதிர்ஷ்டம். சூரியனுடைய தொடர்பை பெற்றிருப்பது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை மேஷத்திற்கு கொடுக்கும். சந்திரன் எப்படி இருக்க வேண்டும்? சந்திரனை பொறுத்த வரைக்கும் குருவார்வையிலே இருப்பது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். செவ்வாயோட தொடர்பு பெற்றிருப்பது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். சூரியனோட அமாவாசை யோகத்துல இருந்தா கூட மேஷ லக்னத்திற்கு அதிர்ஷ்டத்தை செய்து விடுகிறார். புதன் பகவான் எப்படி இருக்க வேண்டும்? லக்னத்திற்கு அவயோகராச்சே, அந்த அவயோக கிரகம் எப்படி இருந்தால் யோகத்தை செய்வார்? புதன் எல்லாருக்குமே நல்லா இருக்கணும். காரகத்தின் அடிப்படையில புத்தியை போதிக்கக்கூடியவர். ஒரு இடத்துல சாதுரியமா செயல்படணும், ஒரு விஷயங்களை எளிதில் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் புதனுடைய ஆற்றல் தேவை. நீங்க அது இந்த காலத்தில் நவீன ஏட்டு கல்வின்றது முக்கியம் இல்லை. புதன் நல்லா இருந்தாதான் பிராக்டிக்கல் லைஃப்லயே உங்களால் சர்வே பண்ண முடியும், ஒரு சாதுரியமாக குடும்ப வாழ்க்கையிலே வெற்றி பெற முடியும். அப்ப அந்த புதன் எப்படி இருக்கணும்? மேஷத்திற்கு குருவார்வையில இருப்பது சிறந்த பலனை கொடுக்கும். குருவுடைய பார்வை தான் பெரிய நல்ல பலனை கொடுக்கும். சூரியனோட தொடர்பு மிகப்பெரிய நல்ல பலனை கொடுக்கும். சூரியனோட இணைவு பெற்றிருந்தாலும் புதன் சூரியனை பார்த்தாலும் அந்த காலகட்டங்கள் மிகப்பெரிய நல்ல பலனை ஜாதகர்களுக்கு கண்டிப்பா பெற்றுத்தர கடமைப்பட்டிருக்கிறது. ரிஷப லக்னத்திற்கு இந்த 4 கிரகங்கள் எப்படி இருக்கணும்? குடும்ப வாழ்க்கை கிரகமா இருக்கட்டும், பொது வாழ்க்கை கிரகமா இருக்கட்டும், குரு பகவான் முதல்ல எப்படி இருக்கணும்? குரு சனியோட தொடர்பு கொண்டிருந்தா மிகப்பெரிய நல்ல பலன். குரு சனியோட இணைவோ சனியோட பார்வையை பெற்றிருந்தால் மிகப்பெரிய அதிர்ஷ்ட பலனை கொடுக்கும். இங்கு சூரியனோட தொடர்பும் ரிஷபத்திற்கு நல்ல பலனை பெற்று தருகிறது. குரு பகவான் சூரியனோட தொடர்பு கொண்டிருப்பது, குறிப்பா சனி பகவானோடு தொடர்பு கொண்டிருப்பது மிகப்பெரிய நல்ல பலன். இணைவோ பார்வையோ இருக்கும் பொழுது நல்ல பலனை செய்கிறார். இதுபோல சுக்கிரன் எப்படி இருக்கணும்? லக்னாதிபதி அவர் புதனோடு சனியோடு இணைவு பெற்றிருப்பது, சூரியனோட இணைவு பெற்றிருப்பது யோகத்தை கொடுக்கும். புதன் எப்படி இருக்கணும்? புதனும் சூரியனோடு தொடர்பு பெற்றிருப்பது, சனியோடு தொடர்பு பெற்றிருப்பது மிகப்பெரிய அதிர்ஷ்ட பலனை ஜாதகர்களுக்கு செய்து தருகிறது. சந்திரன் எப்படி இருக்க வேண்டும்? முழு சுபர்னா ஒளிபொருந்திய நிலையில இருக்கக்கூடிய சந்திரனை நம்ம வரையறுக்கிறோம். இங்க அந்த சந்திரனை பொறுத்த வரைக்கும் குரு பார்வையில் இருப்பது யோகமான நிலையை கொடுக்கிறது. அந்த சந்திரனை பொறுத்த வரைக்கும் செவ்வாயோட தொடர்பு கொண்டிருப்பது ரிஷபத்திற்கு யோகத்தை கொடுக்கிறது. மிதுன லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. இந்த 4 கிரகங்கள் பொது வாழ்க்கை கிரகமும் இல்வாழ்க்கை கிரகமும் எப்படி இருந்தால் நல்ல பலனை கொடுக்கும்?
பொது வாழ்க்கை கிரகமான குருவாகட்டும் சந்திரனாகட்டும் இந்த 2 கிரகங்களும் மிதுனத்திற்கு சனி பகவானுடைய தொடர்பை பெற்றிருப்பது. குறிப்பா குரு தொடர்பு பெறணும், சந்திரன் செவ்வாயோடு பார்வை பெறணும், செவ்வாயோடு இணையக்கூடாது, செவ்வாயோட பார்வை பெற்ற நிலையிலே இருப்பது மிகப்பெரிய அதிர்ஷ்ட பலனை கொடுக்கிறது. சுக்கிரனுடைய பார்வையும் நல்ல பலனை மிதுனத்திற்கு கொடுக்கிறது. அதுபோல சுக்கிரன் எப்படி இருக்க வேண்டும் மிதுனத்திற்கு? சுக்கிரன் புதனோடு இணைவு பெறுவது, சூரியனோடு இணைவு பெறுவது, சனியோடு இணைவு பெறுவது மிகப்பெரிய நல்ல பலனை ஜாதகர்களுக்கு பெற்று தருகிறது. சந்திரன் எப்படி இருக்க வேண்டும் அதை பற்றி நம்ம விவரித்தோம். அதுபோல அடுத்த படிநிலைகள்ல லக்னாதிபதியே எப்படி இருக்கணும்? புதன் பகவான் புதனுடைய தொடர்பு, சுக்கிரன் சனி பகவானுடைய தொடர்பு யோகத்தை கொடுக்கும், குரு பார்வையும் யோகத்தை கொடுக்கும். கடக லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, 4 இல்வாழ்க்கையும் பொது வாழ்க்கை கிரகமும் எப்படி இருக்கணும்? இயற்கை சுபர்கள் எப்படி இருக்கணும்? குரு பகவானை பொறுத்தவரைக்கும் கடகத்திற்கு செவ்வாயினுடைய தொடர்பு, சூரியனுடைய தொடர்பு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். அதுபோல சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் கடகத்திற்கு சனி பகவானோடு இணைவு பெற்றிருப்பது, குரு பார்வையிலே இருப்பது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கிறது. குரு பார்வை தான், குரு இணையக்கூடாது. மற்ற அமைகள்ல புதன் பகவான் எப்படி இருக்கணும்? புத்தியை பற்றி சொல்லக்கூடியவர், புத்தியை போதிக்கக்கூடிய அந்த புதன் பகவானானவர் ஜாதகங்களிலே குருவுடைய பார்வை, குருவோட இணையக்கூடாது. கடகலக்னத்திற்கு குருவோட இணையாம குரு பார்வையிலே இருப்பது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கிறது. அதுபோல சனி பகவானுடைய தொடர்பும் நல்ல பலனை ஜாதகங்களுக்கு பெற்று தருகிறது. சிம்ம லக்னத்திற்கு பொது வாழ்க்கை கிரகமான குருவும் சந்திரனும் எப்படி இருக்கணும்? சூரியனோட தொடர்பு பெற்றிருப்பது, அமாவாசை அமைவுல இருப்பது கூட இங்கு குரு நிலைப்பாடுகள்ல நல்ல பலனை கொடுக்கிறது. ஆனால் ஒளி பொருந்திய சந்திரனான இயற்கை சுபர் நம்ம பார்க்கறதுனால செவ்வாயோட தொடர்பு நல்ல பலனை கொடுக்கிறது. குரு செவ்வாய் இந்த 2 கிரகங்களுடைய தொடர்பு நல்ல பலன். சிம்மத்திற்கு இயல்பாகவே சந்திரன் அமாவாசை அமைவுகள்ல இருப்பது நல்ல பலனை கொடுக்கிறது. சிம்ம லக்னக்காரர்களுக்கு புதன் எப்படி இருக்க வேண்டும்? புதனும் சுக்கிரனும் எப்படி இருக்க வேண்டும்? இல்வாழ்க்கை கிரகங்கள், இல்வாழ்க்கையில சாதிக்கணும் சிம்ம லக்னத்துல பிறந்தவர்கள் என்றால் சனி பகவானுடைய தொடர்பு பெற்றிருப்பது மிகப்பெரிய நல்ல பலன். குரு பார்வையிலே இருப்பது மிகப்பெரிய நல்ல பலன். குருவோடு இணையக்கூடாது. செவ்வாயோடு சுக்கிரன் சேரலாம், அதுவும் நல்ல பலனை ஜாதகர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். கன்னியா லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, பொது வாழ்க்கை கிரகங்கள் எப்படி இருக்கணும்? குருவும் சந்திரனும் எப்படி இருக்க வேண்டும்? கன்னிக்கு 4 7க்கு அதிபதியான குரு பகவானை பொறுத்த வரைக்கும் சனி தொடர்பு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்துகிறது. சூரியனோடு தொடர்பு பெறுவது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. சந்திரனை பொறுத்த வரைக்கும் ஜாதகங்கள்ல செவ்வாயோட பார்வை இருக்கணும், செவ்வாயோட இணையக்கூடாது. செவ்வாயோட பார்வை நல்ல பலனை பெற்று தருகிறது, சந்திரனுடைய பார்வையும் நல்ல பலனை பெற்று தருகிறது. இல்வாழ்க்கை கிரகங்கள்ல சுய லக்னம், லக்னாதிபதி புதன் எப்படி இருக்கணும், சுக்கிரன் எப்படி இருக்கணும்? இருவருமே சனி பகவானோட இணைந்து இருப்பது மிகப்பெரிய பலனை கொடுக்கிறது. புதன் குரு பார்வையிலே இருப்பது நல்ல பலனை கொடுக்கிறது. சுக்கிரன் செவ்வாயினுடைய பார்வையிலே இருப்பது நல்ல பலனை கொடுக்கிறது. துலாம் லக்னத்துல பிறந்தவர்களுக்கு பொது வாழ்க்கை கிரகமான குரு சந்திரன் எப்படி இருக்கணும்? குருவை அவர் பகைமையாக நினைத்தாலும் அந்த குரு பகவான் தான் நல்ல வேலை, நல்ல கௌரவம், நல்ல தைரியத்தை ஜாதகர்களுக்கு கொடுக்குது. அந்த வகையில துலாம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு குரு பகவானை பொறுத்த வரைக்கும் சனியோடு இணைவு பார்வை பெறுவது யோகத்தை செய்கிறது. செவ்வாயோடு இணைவு பார்வை பெறுவது யோகத்தை செய்கிறது. சந்திரன் செவ்வாயோடு இணைவு பார்வை பெறுவது யோக பலனை செய்கிறது. அதுபோல சுக்கிரன் எப்படி இருக்க வேண்டும், புதன் எப்படி இருக்க வேண்டும்? இல்வாழ்க்கை கிரகங்கள் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் சனி பகவானோட தொடர்பு நல்ல பலனை கொடுக்கிறது, செவ்வாயோட தொடர்பு நல்ல பலனை கொடுக்கிறது. புதனை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய தொடர்பு நல்ல பலனை கொடுக்கிறது, குரு பார்வையை நல்ல பலனை கொடுக்கிறது. விருச்சக லக்னத்துல பிறந்தவர்களுக்கு பொது வாழ்க்கை கிரகங்கள் எப்படி இருக்கணும்? குருவும் சந்திரனும் எப்படி இருந்தால் யோகத்தை செய்கிறார். விருச்சகத்திற்கு செவ்வாய் குரு இந்த காம்பினேஷன் சந்திரனுக்கு இருக்கு, யோகத்தை கொடுத்துருது. குரு பகவானை பொறுத்த வரைக்கும் செவ்வாயோட தொடர்பு, சூரியனுடைய தொடர்பு மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துக்கிறது. சனி பகவானுடைய தொடர்பும் விருச்சகத்திற்கு யோகத்தை கொடுக்கிறது குரு பகவான். இல்வாழ்க்கை கிரகங்கள் எப்படி இருக்க வேண்டும்? சுக்கிரனும் புதனும் ஜாதகங்கள்ல எப்படி இருந்தால் யோகத்தை செய்கிறார். விருச்சகத்திற்கு செவ்வாயோடு சுக்கிரன் தொடர்பு கொள்வது மிகப்பெரிய யோகத்தையும், சனி பகவான் தொடர்பு கொள்வது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கிறது. புதனை பொறுத்த வரைக்கும் சனி பகவானோடு தொடர்பு நல்ல பலனை கொடுக்கிறது, குரு பார்வை நல்ல பலனை கொடுக்கிறது. தனுசு லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, இல்வாழ்க்கை கிரகங்கள் எப்படி இருந்தால் யோகத்தை செய்யும்? சுக்கிரனும் புதன் பகவானும். தனுசிற்கு 7 10க்கு அதிபதியான புதன் பகவான் உங்களுடைய சுய ஜாதகங்கள்ல சனி பகவானோட இணைஞ்சிருந்தால் மிகப்பெரிய யோகத்தை செய்கிறார். சனி பகவானோட இணைவது, சூரியனோடு இணைவது மிகப்பெரிய யோகத்தை செய்கிறார். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் சூரியனோடு இணைவது நல்ல பலனை கொடுக்கிறது, சனி பகவானோடு இணைவது நல்ல பலனை கொடுக்கிறது. மிகவும் யோக பலனாக அது அமைந்து விடுகிறது. பொது வாழ்க்கை கிரகமான சுய லக்னாதிபதி எப்படி இருக்கணும், சந்திரன் எப்படி இருக்க வேண்டும்? குருவை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் சூரியனோட தொடர்பு மிகப்பெரிய அதிர்ஷ்டம், சனி பகவானுடைய தொடர்பு அதிர்ஷ்டம். சந்திரனை பொறுத்த வரைக்கும் ஜாதகங்கள்ல செவ்வாயினுடைய தொடர்பு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கிறது. இங்கு சுக்கிர பார்வையும் நல்ல பலனை செய்து கொடுக்கிறது. மகர லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க,
பொது வாழ்க்கை கிரகமான குரு சந்திரன் எப்படி இருக்கணும்? குரு பகவான் சனியோடு தொடர்பு கொண்டிருப்பது மிகப்பெரிய நல்ல பலன். குருவை இன்னொரு வகையில சொல்லணும்னா சூரியனோட தொடர்பு கொள்றதும் இங்கு நல்ல பலனை மகரத்திற்கு கொடுக்கிறது. அஷ்டமாதிபதியாக வந்தாலும் சூரியனுடைய தொடர்பு நல்ல பலனை கொடுக்கிறது. சந்திரன் எப்படி இருக்கணும்? செவ்வாயோட தொடர்பு கொண்டிருப்பது மிகப்பெரிய நல்ல பலன். குரு பார்வையில் இருப்பது நல்ல பலனை கொடுக்கிறது. இல்வாழ்க்கை கிரகங்களான சுக்கிர புதன் சனிபகவானோடு தொடர்பு கொண்டிருப்பது, குரு பார்வையிலே இருப்பது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை தருகிறது. சூரியனோட இணைந்திருப்பதும் அதிர்ஷ்டத்தை தருகிறது. கும்ப லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, இல்வாழ்க்கை கிரகம் எப்படி இருக்க வேண்டும்? இல்வாழ்க்கை கிரகங்களான சுக்கிரனும் புதனும் சனிபகவானுடைய தொடர்பு பெற்றிருப்பது, சூரியனுடைய தொடர்பு பெற்றிருப்பது யோகத்தை கொடுக்கிறது. குறிப்பாக சுக்கிரன் செவ்வாயோடு தொடர்பு கொள்வதும் யோகத்தை கொடுக்கிறது. பொது கிரகங்களான குருபகவானும் சந்திரனும் எப்படி இருக்க வேண்டும்? பொது கிரகமான குருபகவானை பொறுத்த வரைக்கும் கும்ப லக்னத்திற்கு சனியோட தொடர்பு நல்ல பலனை கொடுக்கிறது. மாற்றாக இங்கு குரு பகவான் சூரிய தொடர்பும் நல்ல பலனை கொடுக்கிறது. சந்திரன் குருவினால் தொடர்பு பெறுவது நல்ல பலனை கொடுக்கிறது. சந்திரன் செவ்வாயினால் தொடர்பு பெறுவது நல்ல பலனை கொடுக்கிறது. மீன லக்னத்திலே பிறந்திருக்கிறீங்க, இல்வாழ்க்கை கிரகங்களான சுக்கிர புதன் எப்படி இருக்க வேண்டும்? இருவருமே பரஸ்பரமாக சூரியனோடு தொடர்பு கொண்டிருப்பது மிகப்பெரிய யோக பலனை செய்து கொடுக்கிறது. அதுபோல மற்றொரு அமைகளில் சனிபகவானோட தொடர்பு கொண்டிருப்பதும் யோகங்களை கொடுக்கிறது. மற்றொரு அமைகளில் பொது வாழ்க்கை கிரகங்களான குருவும் சந்திரனும் எப்படி இருக்க வேண்டும்? லக்னத்திற்கு லக்னாதிபதியாக குரு பகவான் வருகிறார். சனியினுடைய தொடர்பு நல்ல பலனை கொடுக்கிறது. சூரியனுடைய தொடர்பு நல்ல பலனை கொடுக்கிறது குருவிற்கு. அதுபோல சந்திரனை பொறுத்த வரைக்கும் செவ்வாயோடு தொடர்பு பெற்றிருப்பது மிகப்பெரிய யோக பலனை கொடுக்கிறது. சுக்கிரனுடைய பார்வை யோக பலனை கொடுக்கிறது. மேற்சொன்ன இந்த விதிகள்ல உங்களுடைய சுய ஜாதகங்கள்ல யோகர்களாக அமர்ந்து அவர்கள் தசாபுத்தி நடத்துறாரு. இந்த கிரக இணைவிற்கு கண்டிப்பா அந்த கிரகம் ஏதேனும் ஒரு நல்ல பலனை தான் செய்ய போகிறது. அதனுடைய ஸ்தான பலம் அங்கு எவ்வளவு இருக்கிறது, மேலும் கிரகங்களுடைய இணைவு பார்வையை பொறுத்து சற்று பலன்கள் கூடுதல் குறைவாகவும் மாறக்கூடும். ஆனாலும் கூட இதுதான் படிநிலை. இந்த பெரிய வீடியோவா இதை விவரிக்க முடியாதுன்றதால தான் ஒரு சின்ன சின்ன தகவலோடு இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கிறோம். மீண்டும் சந்திக்கலாம். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது வேறு ஏதும் ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.